புதன்கிழமை மத்தியானம் சமையலுக்கு மத்தி மீன் குழம்பு சமைக்க போகிறேன். அதுக்கான சின்ன வெங்காயத்தை தான் தோல் உரிச்சிட்டு இருந்தேன். மத்தி மீனில் மாங்காய் போட்டு இதுவரையும் நான் சமைச்சதில்லை. மாங்காய் போடுவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல இந்த மத்தி மீன். ஆனால் முள் அதிகமாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் மத்தி மீனில். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாமே இன்றைக்கி நறுக்கி போட்டு தான் செய்ய போகிறேன். பெரும்பாலும் வந்து வதக்கி அரைச்சி செய்வேன். இன்றைக்கி வந்து வதக்கி அரைச்சி செய்யாமல் அப்படியே எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி போட்டு தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மத்தி மீன் குழம்பு. மத்தி மீன் குழம்போட கூடவே கொஞ்சமாக ரசம் வச்சு இன்றைக்கி மத்தியானம் சமையல் முடிச்சாச்சு. நான் வந்து தேங்காய் எப்பொழுதும் எப்படி உடைப்பேன்னா, நம்ம வீட்டில் வந்து அந்த இடிகளோட புடி இருக்குல்ல, அதில் 2 தட்டு தட்டுனா தேங்காய் வந்து ஈஸியாக உடைக்க வந்துடும் எனக்கு. நீங்கள் எப்படி உடைப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களையும் நம்மளோட மனசை காயப்படுத்துகிறவங்களையும் எவ்வளோ நேரம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆட விட்டு தான் பார்க்கணும். அதுபோல் அவங்க ஆடுறதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், தவறுக்கு மேலாக தவறு செஞ்சு வந்து தானாகவே அவன் வந்து மாட்டிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புக்கில் படிச்சிருந்தேன். நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.